சங்கர் எழுதிய புத்தகம் படிமனிதன் பாகம் 27. பாண்டியன் கேட்குறாரு, எப்படி இந்த இடத்துல ஏரி உருவாச்சு? சிவாலிக் நதி இதில் உருவாயிருக்க வாய்ப்பே இல்லையே. இமயமலை தோன்றியது 2 கோடி வருடங்களுக்கு முன்பு. அந்த 2 கோடி வருடங்களுக்கு முன்பு இது தோன்றியிருக்கலாம். மேபி எப்படி அந்த கடல் தோன்றியிருந்ததோ அதே மாதிரி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிவாலிக் நதியோரம் நிறைய மண்டையோடு அது மாதிரி நிறைய கிடைக்குது. அப்புறம் டாக்டர் அவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த பனி மேலே கால் வச்ச உடனே டாக்டர் உள்ள புதைய ஆரம்பிக்கிறாரு. எதுவும் இல்லைன்னு நினச்ச உடனே அந்த பனி உடையிற சத்தம். பாண்டியன் கிம்ப போய் பிடிக்கிறான், அவன் விழுந்துருவான்னு. அப்புறம் பாண்டியன் அவனோட வெயிட்டுக்கு எதுவும் பண்ணல, அது உடையலை. பாண்டியன் அந்த இடத்த கிம்ப பிடிக்க போனதுனால அந்த இடம் ஃபுல்லாக கிராக் ஆயிடுது. அப்புறம் எல்லாரும் விழுந்துடுறாங்க உள்ள. அவ்வளோதான், இதுக்கு மேலே பொழைக்க முடியாதுன்னு நினச்சா அப்போ தான் டாக்டருக்கு தோன்றுறது, அவ்வளோதாம்மா, இது ஈஸியான விஷயந்தான். இது ஒரு குகை பாருங்க பாண்டியன், குகை அடியில் தோன்றியிருக்கு. மேபி இங்கே மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த அப்படியே மூடி இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த குகை வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, அப்புறம் போக போக வெளிச்சம் கம்மியாகிக்கிட்டே போச்சு. அதனால அவங்க விளக்க போடுறாங்க, மின் விளக்கு. போட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரு அற்புத காட்சி தெரிந்தது. அங்கே சில தூண்கள் இருந்தது. தூண்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தூண் இல்லை, இப்படி சதுரங்கள் மாதிரி ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை பார்த்த உடனே பாண்டியனுக்கு இது எப்படி ஆச்சு? மேலே இருந்து நீர் சொட்டும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உறைந்து படிப்படியாக இது மாதிரி ஆயிருக்கும் பாண்டியன். அது ப்ளூ கலரில், மஞ்சள் கலரில், அது மாதிரி நிறைய கலரில் இருந்தது அந்த தூண். அப்புறம் அவங்க மேலும் மேலும் போக போக பாண்டியனுக்கு ஒரு அற்புத காட்சி தெரிய ஆரம்பித்தது. இதோட இந்த பகுதி முடியுது.